சீமான் அவர்கள் இத்தனை நாளாக இந்த கட்சிகளை எதிர்த்து தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. திமுக, அதிமுக, மற்ற கட்சிகள், அந்த கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை எந்த கட்சி கூடயும் கூட்டணி சேர முடியாது, எல்லாருமே அந்தந்த கட்சிகளோடு இருக்கும்போது இது வரைக்கும் நடந்த அரசியல் அத்தனை குறைபாடுகளுக்குமே ஆள்றவங்க கூட்டணி கட்சிகளும் தான் காரணம் அப்படின்னு பல இடத்துல நிறைய இதில் பேசியிருக்காரு. இப்போ பொது வேட்பாளராக சீமான் அவர்களை நிறுத்துவாங்களா மற்ற கட்சிக்காரங்களா? சீமானே பல நேரத்தில் என்ன பேசியிருக்காரு, இந்த தேர்தலில் நான் ஜெயிக்கணுங்கிற அவசியமே கிடையாது, நான் எத்தனையோ வருஷம் கழிச்சானாலும் பரவாயில்ல, ஏன் ஆயுட்காலத்துக்கு ஆகலனாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய கொள்கையை இன்னொரு வரக்கூடிய சந்ததியிட்ட கையழிச்சிட்டு போவேன், அதுக்கப்புறம் அவங்க அதை எடுத்து நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நாம் தமிழர்களுடைய இலக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த தேர்தல் இல்லை அதுக்கு அடுத்த வர தேர்தலாம் நாங்கள் ஆட்சியை பிடிக்கணுங்கிற இலக்கும் அவங்களுக்கு கிடையாது. அப்படி இருந்து அந்த இலக்கை தவற விட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்டாக மாறும். நாங்கள் கொண்ட கொள்கைக்காக நாங்கள் எவ்வளோ நீடித்த நெடிய பயணமாக இருந்தாலும் தனியாகவே தான் பயணிப்போம், எங்கள் சொந்த காலிலே தான் பயணிப்போங்கும்போது அந்த நாம் தமிழர் கட்சி அவர் அதுக்காக தயார்படுத்தி வைக்கிறார். திமுக சின்னத்தில் நின்று ஜெயிச்சிட்டமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகளும் ஏராளமான கட்சிகள் இருக்கு. துரை வைகோ அவர்களே சொல்றாரு, எங்களுடைய துரதிர்ஷ்டம் நாங்கள் அந்த சின்னத்தில் நின்று ஜெயிச்சிட்டோம், இல்லைன்னா நாங்கள் தாவேக்காக நாங்களே சப்போர்ட் கொடுத்துருப்போம்னு. அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சியும் தீர்மானம் போடுறாங்க, அடுத்த தேர்தலெல்லாம் நம்ம சின்னத்தில் தான் நின்று ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஏன்டா உதயசூரியன் சின்னத்துலேருந்து ஜெயிக்கிறோம், ஒரு சீட்டு ஜெயிச்சிருந்தா கூட நம்ம சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருந்தா நம்மளும் இன்னைக்கு ஒரு மந்திரி ஆயிருக்கலாமேங்கிற ஒரு ஏக்கம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிறத பார்க்க முடியுது. இனிமேல் வரப்போகிற தேர்தலையும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தோல்வியை பார்த்து துவண்டு போகிற கூட்டம் அந்த கூட்டம் இல்லைன்னு நம்மளே பல தடவை இங்கேயே பேசியிருக்கோம். அவங்க ஒரு கட்சியினுடைய கொள்கையின் பால ஈர்க்கப்பட்டு அந்த கொள்கை மேலே ஒரு விடாப்பிடியாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் பயணிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் அது கன்சாலிடேட் ஆகிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். போன சட்டமன்ற தேர்தலில் 6.68% வாங்கினாங்க, இந்த சட்டசபை தேர்தலில் 4% வாங்கியிருக்காங்க, ஒரு 20 லட்சத்துக்கு கொஞ்சம் நெருக்கி வாங்கியிருக்காங்கும் போது இப்போ இது ரொம்ப ரிஃபைன்டு ரொம்ப ஃபில்டர் பண்ண ரிஃபைன்டு செட்டு. ஸோ அப்போ இவங்க பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் அரசியல் தலைவர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண்டாஸ். சார், இப்போ வரைக்கும் 6 தொகுதிகளில் இடைத்தேர்தல் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அது மேலே மேலே உயரலாம், 11 வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு சூழலில் இருக்கும்போது விகடனில் இன்றைக்கி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பொது வேட்பாளராக நாம் தமிழர் சீமான் அவர்களை நிறுத்தினா சீமான் அவர்கள் களம் காணட்டும் அப்படின்ற மாதிரியும், இல்லை தனித்து தான் போட்டியிட போகிறாங்க அப்படின்னு சொன்னால் சீமான் அவர்கள் களம் காணக்கூடாது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகளை விரும்புகிறதா ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் பார்வை பொது வேட்பாளராக சீமான் களம் இருக்கிறதும் இடைத்தேர்தலில் என்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் நீங்கள் சொல்கிற அந்த செய்தியை நான் படிக்கலை, இருந்தாலும் நீங்கள் கேட்குற கேள்வியிலேருந்து நான் சொல்கிறேன். இப்போ பொது வேட்பாளராக சீமான் அவர்களை நிறுத்துவாங்களா மற்ற கட்சிக்காரங்களாம் நிறுத்த மாட்டாங்க. நிச்சயமாக. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சீமான் அவர்கள் இத்தனை நாளாக இந்த கட்சிகளை எதிர்த்து தான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. திமுக, அதிமுக, மற்ற கட்சிகள், அந்த கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை எந்த கட்சி கூடயும் கூட்டணி சேர முடியாது, எல்லாருமே அந்தந்த கட்சிகளோடு இருக்கும்போது இது வரைக்கும் நடந்த அரசியல் அத்தனை குறைபாடுகளுக்குமே ஆள்றவங்க கூட்டணி கட்சிகளும் தான் காரணம் அப்படின்னு பல இடத்துல நிறைய இதில் பேசியிருக்காரு. அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது சீமான் அவர்களை மற்ற கட்சிகள்லாம் சேர்த்து முன்னிலைப்படுத்தி அவங்கள நிறுத்துவாங்களாங்கிறது ஒரு சந்தேகமானது தான். ஏன்னா அப்போ ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தும் போது ஒவ்வொருத்தரும் அடிச்சுப்பாங்க அந்த இடத்துல, ஒவ்வொரு கட்சியிலையும் எங்களுக்கு இந்த சீட்டை கொடுங்க, எங்களுக்கு இந்த சீட்டை கொடுங்கன்னு நிறுத்துவாங்க. அப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு பொது வேட்பாளராக போய் சீமான் அவர்களை நிறுத்துகிறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட நாளைக்கு சீமான் அவர்கள் கூட்டணிக்கு போகிறதுக்கு உண்டான கதவு அது ஓப்பன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பாக தான் எல்லாத்தினாலையும் அது பார்க்கப்படும். அவர் அந்த மாதிரி ஒரு முடிவில் இருந்தாருன்னா பண்ணலாம். முதல்ல என்னுடைய பாயிண்ட், மற்ற கட்சிங்களாம் இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க, முதல்ல சீமான் அவர்களே சம்மதிக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன் நான் இதில். அப்போது அந்த மாதிரி போய் இன்னொரு கட்சியினுடைய ஆதரவோடு அங்கே போய் நின்று, இப்போ அதையும் திமுகவும் பேக்கப் பண்ணுது, அதிமுகவும் பேக்கப் பண்ணுதுன்னா அது கூட்டணி தானே. பொது வேட்பாளர்னாவே அனைத்து கட்சியினுடைய கூட்டணி வேட்பாளர் தானே. அப்போ நீங்கள் அது தேர்தலில் கூட்டணி வைக்கிறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒன்றும் இல்லை. சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்கிற மாதிரி தான். அப்போ இதில் சீமான் அவர்களுக்கும் உடன்பாடு இருக்காது, மற்ற கட்சிக்காரங்களும் அந்த மாதிரி நின்று எல்லாத்தையும் நிற்க வைக்கும்போது நம்ம ஏன் சீமானை நிற்க வைக்கணும், நம்ம கட்சிக்காரங்களை ஒருத்தர் நிற்க வச்சுக்கலாமேங்கிற ஒரு போட்டா போட்டி
வரும். அதனால் எனக்கு தெரிஞ்சு அது வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். நான் அது இடைத்தேர்தலில் என்டிகே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போது எனக்கு என்ன கேள்வினா, அதிமுகலேருந்து பல பேர் விலகுறாங்க. அதிமுக சின்னம் தான் அங்கே வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு அங்கே ஒரு ஃபேவருக்கு எதிர்பார்க்குற சூழலில் அவங்க விலகுறாங்க. கட்சி உதையுது, நிர்வாகிகளுக்கு இதையே பிரச்சனை கிளம்புது அதிமுக மேலே ஒரு பக்கம். மறுபக்கம் டிவிகே மேலே என்னன்னா வரவங்க தான் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. திமுக வேணான்னு சொல்லிட்டு தான் அங்கே அதிமுக வின் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ என்டிகே எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ வந்து தாவேக்கா கூட போய் சேரும்போது அவங்க ஏன் வேண்டான்னு சொல்கிறாங்கங்கிறது இல்லை. அவங்க யார் வந்தாலும் சேர்த்திக்க போகிறாங்க. அவங்க வந்து ஒரு கட்சி, அதுலேயே சில பேரை வேணான்னு சொல்கிற மாதிரி ஒரு கேள்வி செய்திகள் மேபி அது எனக்கு தெரியல. சப்போஸ் இன்றைக்கி வந்து அவங்க சேர்றாங்கங்கும்போது சேர்த்திக்க போகிறாங்க. அந்த கட்சிக்கு ஒரு பலம் தானே கிடைக்குது அவங்களுக்கு. வரவங்களப்போ எந்த கட்சி வந்து இந்த வரைக்கும் இவங்க எங்கள் கட்சிக்கு வரேன்னாங்க, நான் இவங்க எங்களை வேண்டாங்கன்னு நாங்கள் ஒதுக்கி நிற்க வச்சுருக்கோங்கிறது எந்த கட்சி சொல்லியிருக்கு? இது வரைக்கும் நம்ம அப்படி கேட்டதை பார்த்ததில்லை. இப்போ திமுக கிட்ட வந்து ஓபிஎஸ் போனார், எலெக்ஷன் முன்னாடி போனார். ஏங்க 3 தடவை நீங்கள் முதலமைச்சராக இருந்திருக்கீங்க. அதிமுகவில் 3 தடவை முதலமைச்சர். நீங்கள் எங்கள் கட்சிக்கெலாம் வரக்கூடாதுன்னு நிறுத்திட்டாங்களா? இல்லை, வாங்க வந்தால் போதும். வைத்தியலிங்கம் போனார், நிறுத்திட்டாங்களா? மனோஜ் பாண்டியன் போனார், நிறுத்திட்டாங்களா? யாரை நிறுத்தினாங்க? மைத்ரேயன் போனார், நிறுத்திட்டாங்களா? யாரை எந்த கட்சி நிறுத்தியிருக்கு? அதனால் இங்கே போய் ஒரு கட்சியில் சேரும்போது எந்த கட்சியில் போய் சேர்றாங்களோ அந்த கட்சிக்கு அது பலம் தானே. அப்போ இது வந்து இது எல்லா கட்சியிலேருந்து போய்கிட்டு இருக்காங்க. திமுகலேருந்து போகிறாங்க, அண்ணா திமுகலேருந்து போகிறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி கம்யூனிஸ்ட்லேருந்து ஐயா மகேந்திரன் போயிருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து கட்சிக்கு போகிறதுல வந்து தாவேக்காக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எல்லாருமே என்ன பார்க்குறாங்கன்னா, அப்போ வந்து தாவேக்கா வந்து ஒரு 108 தொகுதியில் தான் ஜெயிச்சாங்கன்றாங்க. அப்படி வந்து மெஜாரிட்டியே இல்லைன்னு சொல்கிறீங்களே, அப்படி இல்லாத மெஜாரிட்டி இல்லாத கட்சியில் ஏன் இத்தனை போய் சேர்றாங்கங்கிறத பார்ப்பாங்கல்ல. அப்போ இன்றைக்கி வந்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சரண்ராஜ் எப்பயுமே கடந்த 50 வருஷம் என்ன நடந்ததுங்கிறது அடுத்த 25 வருஷத்துக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும். இப்போ அதிமுகலேருந்து இப்போ போய் சேர்றவங்க அப்புறம் என்ன 1 வருஷம் 2 வருஷம் இருந்துட்டு போகிறீங்களா? போகிறாங்க. 30 வருஷம் இருந்தோம், 40 வருஷம் இருந்தோம், கட்சியாளராக இருந்தோம், அமைச்சராக பல தடவை இருந்தோம், 4 தடவை தொடர்ந்து எம்எல்ஏ இருக்கிறவங்களை ஜெயிக்கிறோம். இத்தனை பேர் அங்கே போய் சேர்றாங்கன்னா அவங்களுக்கு எப்படி அது வந்து லாஸ் ஆகிடும்? அதிமுகவுக்கு ஒரு லாஸ் ஆகும். அதை அவங்க சீர்தூக்கி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அப்போ இன்றைக்கி திமுகவிலேருந்து டி நகரனுடைய முன்னாள் எம்எல்ஏ கருணாநிதி போய் அங்கே சேர்றாரு. அது வந்து அவங்களுக்கு எப்படி பாதகமாக மாறிடும்? டிவிகேக்கு திமுகவில் இருக்கக்கூடிய பல ஓட்டுகள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்ல. ஸோ அப்போ வந்து எந்த கட்சிக்கு போய் சேர்றாங்களோ அந்த கட்சிக்கு வந்து பலந்தான் ஆகுமே ஒழிய பலகீனம் அடையாது. இப்போ ஓபிஎஸ் போனார், ஒரு எம்எல்ஏ ஆகிட்டார். திமுகவுக்கு ஒரு எம்எல்ஏ கூடுதலாக தானே கிடச்சிருக்குது. நிச்சயமா. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி போய் சேரும்போது மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்களா இல்லையாங்கிறது ஒரு ரிசல்ட்டில் தெரிஞ்சிடும். இப்போ அடுத்த வரப்போகிற தேர்தலில் இல்லை இப்போ இந்த மாதிரிலாம் போய் கட்சியிலேருந்து போய் சேர்றாங்க, எம்எல்ஏ பதவி ராஜினாமா செஞ்சுட்டு போய் சேர்றாங்க, அதனால் அந்தந்த தொகுதியில் வந்து நமக்கு ஏற்கனவே அதிமுகலேருந்து 5 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க, அந்த தொகுதியில் திருப்பி வந்து தாவேக்காவுக்கு தான் போய் சேர்றாங்க எல்லாரும். அப்போ தாவேக்காவை அந்த 5 தொகுதியிலையும் தோக்கடிச்சிட்டோம்னா மக்கள் சொல்கிறது தான் வந்து ஜனநாயகத்தில் முடிவான முடிவு. அப்போ இந்த நடவடிக்கையை வந்து மக்கள் ஏற்றுக்கலன்னு அர்த்தம். சப்போஸ் அதே வேட்பாளர் ஜெயிச்சாங்கன்னா அப்படி தான் நம்ம பார்க்கணும். அது மக்கள் என்ன நம்ம ரிசல்ட் கொடுக்க போகிறாங்கங்கிற வரப்போகிற பை எலெக்ஷனில் தான் நமக்கு தெரியும். இல்லை, என்டிகே வந்து அந்த 4% ரீடைன் பண்ணிட்டாங்க. இந்த அளவிலையும் அதிமுக கம்பேர் பண்ணும்போது என்டிகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசுவது. அதிமுக வந்து வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, திமுக கூட கம்பேர் பண்ணும்போது என்டிகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த உத்வேகத்தோடு தான் செயல்படுவாங்க. எப்படி சரி 4% போச்சின்னு சொல்லிட்டு போவாங்க. இல்லை, நம்ம பல தடவை பேசியிருக்கோம் சரண்ராஜ். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தோல்வியை பார்த்து துவண்டு போகிற கூட்டம் அந்த கூட்டம் இல்லைன்னு நம்மளே பல தடவை இங்கேயே பேசியிருக்கோம். அவங்க வந்து ஒரு கட்சியினுடைய கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டு அந்த கொள்கை மேலே வந்து ஒரு விடாப்பிடியாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் பயணிச்சிட்ருக்காங்க. இன்னும் வந்து அது கன்சாலிடேட் ஆகிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். போன சட்டமன்ற தேர்தலில் 6.68% வாங்கினாங்க. இந்த சட்டசபை தேர்தலில் 4% வாங்கியிருக்காங்க. ஒரு 20 லட்சத்துக்கு கொஞ்சம் நெருக்கி வாங்கியிருக்காங்கும்போது இப்போ இது வந்து ரொம்ப ரிஃபைன்டு, ரொம்ப ஃபில்டர் பண்ண ரிஃபைன்டு செட்டு. ஸோ அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா துவண்டு போகக்கூடிய ஆட்கள் கிடையாது. ஏன்னா அது கொள்கையின் பாலில் வந்து ஈடுபாடோடு இருக்கிறவங்க. வெறும் தேர்தல் பணி, தேர்தலினுடைய வெற்றி மட்டும்தான் ஒரு இலக்காக பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அரசியல் கட்சியாக இருந்தாங்கன்னா துவண்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க அந்த மாதிரி இல்லை. இப்போ சீமானே பல நேரத்தில் என்ன பேசியிருக்காரு, இந்த தேர்தலில் நான் ஜெயிக்கணுங்கிற அவசியமே கிடையாது, நான் வந்து எத்தனையோ வருஷம் கழிச்சானாலும் பரவாயில்ல, ஏன் ஆயுட்காலத்துக்கு ஆகலனாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய கொள்கையை இன்னொரு வரக்கூடிய சந்ததியிட்ட
கை அழிச்சிட்டு போவேன், அதுக்கப்புறம் அவங்க அதை எடுத்து நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நாம் தமிழர்களுடைய இலக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த தேர்தல் இல்லை அதுக்கு அடுத்த வர தேர்தலாம் நாங்கள் ஆட்சியை பிடிக்கணுங்கிற இலக்கும் அவங்களுக்கு கிடையாது. அப்படி இருந்து அந்த இலக்கை தவற விட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து மைனஸ் பாயிண்ட்டாக மாறும். அவங்க நாங்கள் கொண்ட கொள்கைக்காக நாங்கள் வந்து எவ்வளோ நீடித்த நெடிய பயணமாக இருந்தாலும் தனியாகவே தான் பயணிப்போம், எங்கள் சொந்த காலிலே தான் பயணிப்போங்கும்போது அந்த நாம் தமிழர் கட்சி அவர் அதுக்காக தயார்படுத்தி வைக்கிறார். அது நம்ம பல தடவை பேசியிருக்கோம். அதனால் இந்த தேர்தல் தோல்விங்கிறது வந்து அதில் அவங்கள துவள வைக்காதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஓகே சார், இப்போது எனக்கு என்ன கேள்வினா, திமுக கூட்டணியில் இருந்தவங்களாம் வெளியே போயிட்டாங்க, இந்தியா பிளாக்ல இப்போது திமுக இருக்கா அப்படின்றது தான் கேள்வி. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இப்போ இன்றைக்கி தமிழகத்தில் திமுக தனித்து விடப்பட்டிருக்குங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவங்களுடைய பெரியண்ணன் மனப்பான்மை வந்து தேர்தலுக்கு முன்னாடியிலிருந்தே பெரிய அளவுக்கு காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு வேற எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க. ஏன்னா அதிமுக கூட பாரதிய ஜனதா இருந்தாங்க, ஃபீல் பண்ணாரு. இவரும் நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களும் நாங்கள் தனிச்ச பயணம் எந்த கட்சியோட கூட்டணி போக மாட்டாங்கும் போது அவங்களுக்கு என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை, இது இருக்கிற ஒரே இடம் தான், இங்கேயே இருப்போன்னு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அதே வந்து இன்றைக்கி விஜய் அவர்கள் மூலியமாக ஒரு பெருவாய்ப்பு கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து 52 ஐயா ராஜாஜி அவர்கள் கூட்டணி ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் இன்றைக்கி தான் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி வருது. அப்போ இன்றைக்கி பல வந்து மாறுதல்களை வந்து இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. 8 பட்டியலின மக்கள் வந்து இன்றைக்கி அமைச்சராக இருக்காங்க, 2 பிராமண மக்கள் அமைச்சராக இருக்காங்க, சிறுபான்மையினருக்கு வந்து ஒரு நல்ல பிரதிநிதித்துவம் கிடைக்குது, ஒரு சிறுபான்மையினரே வந்து முதலமைச்சராகவும் இருக்கார், பெண்கள் 4 பேர் அமைச்சர்களாக இருக்காங்க, ஒரு இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸாகவும் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த பெரியண்ணன் மனப்பான்மையை சகிக்க முடியாத கட்சிகள் தங்களுக்கு வடிகால் கிடைச்ச உடனே நகர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த சின்னத்திலேயே திமுக சின்னத்தில் நின்று ஜெயிச்சிட்டமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகளும் ஏராளமான கட்சிகள் இருக்குது. வைகோ துரை வைகோ அவர்களே சொல்கிறாரு, எங்களுடைய துரதிர்ஷ்டம் நாங்கள் அந்த சின்னத்தில் நின்று ஜெயிச்சிட்டோம், இல்லைன்னா நாங்கள் தாவேக்காக நாங்களே சப்போர்ட் கொடுத்துருப்போம்னு. அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சியும் வந்து தீர்மானம் போடுறாங்க, அடுத்த தேர்தலெல்லாம் நம்ம சின்னத்தில் தான் நின்று ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து ஏன்டா உதயசூரியன் சின்னத்துலேருந்து ஜெயிக்கிறோம், ஒரு சீட்டு ஜெயிச்சிருந்தா கூட நம்ம சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருந்தா நம்மளும் இன்றைக்கி ஒரு மந்திரி ஆகிருக்கலாமேங்கிற ஒரு ஏக்கம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிறத பார்க்க முடியுது. இனிமேல் வரப்போகிற தேர்தலையும் இந்த கூட்டணி அந்த திமுக கூட்டணி ஜெயிச்சிருந்தா கூட அவங்களும் தாவேகா பக்கம் போகிறதுக்கு பிரதானமான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அதனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் இந்தியா அலையன்ஸுன்னு நீங்கள் கேட்கும்போது தேசிய லெவலில் நாங்கள் பாரதிய ஜனதா எதிர்ப்பு, பாரதிய ஜனதாவுக்கு எதிர்க்கக்கூடிய மாநில கட்சிகள்லேயே நாங்கள் தான் முதன்மையானவர்கள்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி உங்களுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு, பாரதிய ஜனதா எதிர்ப்பு போய் காங்கிரஸ் எதிர்ப்புன்னு மாறிடுச்சு. அப்போ நீங்கள் காங்கிரஸ் எதிர்ப்புன்னு வந்துச்சுனாக்கா உங்களுக்கு எப்படி வந்து அந்த இந்தியா கூட்டணியில் நீங்களே நாங்கள் இல்லைன்ட்டீங்க. பாராளுமன்றத்தில் கூட எங்களுக்கு தனி சீட்டு போட்டு கொடுங்க, நாங்கள் காங்கிரஸ் பக்கத்தில் உட்கார மாட்டோம்னு அந்த ஸ்கூல் பசங்க சொல்லுவாங்க பாருங்கள், சந்தை நான் பேச மாட்டேன் எங்களை நீங்கள் சேரை தள்ளி போடுங்க, அந்த மாதிரி இன்றைக்கி பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது. அப்போ அவங்க தேசிய மைய பாரதிய ஜனதா எதிர்ப்பு அரசியல் நீரோட்டத்திலிருந்து திமுக தன்னை விளக்கிச்சு, அவங்கள யாரும் விளக்குங்கள். அப்போது இது யாருக்கு கொடுக்கக்கூடிய சமிக்கை, பாஜகவுக்கு கொடுக்கக்கூடிய சமிக்கை. நாங்கள் பாருங்கள் இன்றைக்கி காங்கிரஸ் எதிர்த்துருக்கோம், உங்களை மாதிரியே நாங்களும் உங்களுக்கு காங்கிரஸ் முக்து பாரத் தானுங்க பாருங்கள், இப்போ நாங்கள் வந்து காங்கிரஸை கழட்டி விட்டுட்டோம், காங்கிரஸ் இவங்களை கழட்டி விட்டுருச்சு, ஆனால் இப்போ அவங்க என்ன பார்த்து காங்கிரஸை நாங்கள் கழட்டி விட்டுட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு சமிக்கை கொடுப்பாங்க. நம்ம ஆச்சரியப்படுறதுக்கும் இல்லை, திமுக பாரதிய ஜனதா கூட ஒரு அலைன்மெண்ட்டில் போனாலோ இல்லை வந்து மந்திரி சபையில் வந்து ஒரு அமைச்சர் பதவியில் போய் இந்த வருடம் முடியறதுக்குள்ளார ஒரு மத்திய மந்திரியாக வந்தாங்கன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா, ரொம்ப நாள் ஆச்சு மத்திய இருந்து 14 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு. 2014 அப்புறம் இல்லை, சற்றேறக்குரிய 11 வருஷம் முடிஞ்சு 12வது வருஷம் ஆகிப்போச்சு. ஸோ அதனால் வந்து பல வழக்குகள் வேறு இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, மாநிலத்திலையும் பெரிய அடி. ஸோ அப்போ வந்து ஒரு ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் பாயிண்டில் திமுக இருக்குது. அப்போ ஏதாவது ஒன்று பிடிச்சி மேலே வந்தால் பரவாயில்லைங்கிறதுல உட்காந்துருக்காங்க. அப்போ பாரதிய ஜனதா அவங்களுக்கு ஒரு பிடிமானமாக இருந்து அதை பார்த்து அதை பிடிச்சி மேலே வரதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா கூட எனக்கு ஆச்சரியம் இல்லைன்னு தான் பார்க்குறேன். எப்படி எனக்கு அதான் சார் சந்தேகம், இப்போ பாஜகவை எப்படி இவங்க தேர்ந்தெடுப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போது 2024 பாஜக எதிர்ப்பு தான் இவங்க வெற்றி பெற 40 ஸ்வீப் பண்ணாங்க. அதுக்கு காரணமாக ஒன்று, இப்போ பாஜகவை ஆதரித்து 29 இன்கேஸ் திமுக களம் இறங்குதுன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சரிவு கூட சந்திக்க ஏற்படும். 2011 ரிப்பீட் பண்ணுற மாதிரி கூட ஆகலாம். கரெக்ட். இப்போ நீங்கள் இப்போ பாஜக யார் கூட இருக்குது,
தமிழ்நாட்டில் சொல்கிறீங்க. ஏடிஎம்கே கூட, ஏடிஎம்கே கூட இருக்குது. காங்கிரஸ் யார் கூட இருக்குது? டிவிகே கூட. திமுக கூட யார் இருக்கா? யாரும் இல்லை. அப்போ இதே மாதிரி நீங்கள் 29 போய் தேர்தலை சந்திச்சிங்கன்னா இதே மாதிரி நீங்கள் 2024 ஜெயிச்ச மாதிரி ஜெயிச்சிருவீங்களா சீட்டு? முடியாது. அதிமுக இதே தப்பை தான் 2024 செஞ்சாங்க. யாரு கூட இல்லாமல் தனியாக போய் நின்னாங்க. எத்தனை சீட் ஜெயிச்சாங்க? 0. அதே தான் திமுகவுக்கு நடக்கும். அப்போ இந்த தேர்தலில் இவ்வளோ படுதோல்வி அடைஞ்ச திமுகனால 2029 தேர்தலில் 0 வாங்கினா என்ன ஆகும்? திமுக காலி ஆகிடும். இப்போ அதிமுகலேருந்து சாரசாரியாக தாவேக்காகிட்ட போயிட்டு இருக்கிற மாதிரி 2029 சாரசாரியாக எல்லாரும் வந்து திமுகலேருந்து தாவேக்காக பக்கம் போக ஆரம்பித்தோம். நான் அதனால தான் சொல்கிறேன், இது எல்லாம் கூட்டி கழித்து பார்த்துட்டு திமுக வந்து பாரதிய ஜனதா கூட போனாலும் தப்பு இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. இப்போ இது வரைக்கும் அவங்க இருந்தது இல்லையா? பாரதிய ஜனதா கூட இருந்திருக்காங்கல்ல. இன்னும் ஒரு 22-23. நீங்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுன்னு இப்போ எல்லாம் பேசுகிற, பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தானே போய் நீங்கள் பாரதிய ஜனதா கூட்டணியிலேயே சேர்றீங்க. 99-2001 கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் அது நடந்தும் நீங்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் தானே இருந்தீங்க. அப்போ ஆஹா திமுகவா பாரதிய ஜனதா கூடவா அப்படின்லாம் நம்ம ஒன்றும் ஆச்சரியப்படணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே சார், அண்ணாமலை ஃபேக்டர் எப்படி ப்ளே பண்ணணும் இந்த இடைத்தேர்தலாக இருக்கட்டும் இல்லை அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்? இல்லை, அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லிட்டாரு. 2031 தேர்தலில் தான் அவர் களம் காண போகிறாரு. உள்ளாட்சி தேர்தல்லையோ மக்களவை தேர்தல்லையோ அவர் வந்து போட்டி போட மாட்டாங்க. அது வரைக்கும் வந்து அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இப்போ மெம்பர்ஷிப்பில் கூட பார்த்திங்கன்னா முதல் நாள்லேயே 10 லட்சம் 12 லட்சம்லாம் வந்துச்சுன்னாங்க. ஆனால் இவ்வளோ நாள் ஆகி பார்த்திங்கன்னா 19 லட்சத்துக்கு கிட்ட தான் வந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் புஷ் எங்கேருந்து வந்துச்சுன்னா பாரதிய ஜனதாவில் இருக்கிற ஆட்கள் பூரா எல்லாம் வந்து மெம்பர்ஷிப்பை போடுறதா நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நம்மளும் நண்பர்கள் குழு பல குழுக்களில் இருக்கிறோம். யார் யார் எந்த கட்சியில் அஃபிலியேட்டடாக இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த மெம்பர்ஷிப் போட்ட உடனே தான் எல்லாருமே போடுறாங்களே. இப்போல்லாம் அது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சுல. சினிமாவுக்கு போனாலும் நான் எந்த தேட்டரில் இருக்கேன்னு அந்த டைட்டில் கார்டை வீடியோ எடுத்து போடுறது, எங்கேயாவது போனாலும் நான் இங்கே இருக்கேன்னு போடுறது. அந்த மாதிரி நான் மெம்பர்ஷிப் ஆகிட்டாலும் வி த லீடர்ஸ்னு மெம்பர்ஷிப் கார்டு அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதாவில் இருந்த உறுப்பினர்கள் தான் இன்றைக்கி அங்கே போய் சேர்ந்துருக்குறாங்க. அப்போ வந்து மற்ற கட்சியிலேருந்து போய் சேர்ந்தவங்க வந்து வெளிப்படையாக அது வரைக்கும் போடலையா இல்லை வந்து போய் சேரலையாங்கிறது நமக்கு தெரியல. அப்போ இன்றைக்கி அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ பிரதான நோக்கமாக இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2029 பாராளுமன்ற தேர்தலில் அவர் நின்னார்னா பிரதம வேட்பாளர் யாருங்கிறது அவர் சொல்லி ஆகணும். தான் ஆதரிக்கக்கூடிய பிரதம வேட்பாளர் யார்? இல்லை அவரு எப்படி சார் யாரை சார் ஆதரிப்பு? காங்கிரஸை போய் ஆதரிக்க வாய்ப்பு இல்லை. பாஜக தானே ஆதரிச்சா. அப்போ அவர் சொன்னார்னா நாங்கள் வந்து பாரதிய ஜனதா எதிர்த்து தான் நான் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேங்கிற அந்த ஒரு ஸ்டாண்டு போயிடுமே. அவரால் சீமான் மாதிரி நிற்க முடியாதுல்ல சார் அந்த இடத்துல. அதைத்தான் நான் சொல்லுவார். அந்த இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக தான் இப்போ வந்து அவர் இயக்கமாக வரார். இந்த 2029 முடிகிற வரைக்கும் இயக்கமாக இருப்பாங்க. அந்த 2029 பாராளுமன்ற தேர்தலை கடந்ததுக்கு அப்புறம் இது கட்சியாக உருவெடுக்கும். புரியுது. அப்போ விஜய் அவர்கள் 2 வருஷம் 4 மாதத்தில் ஆட்சியை பிடிக்கலையா அந்த மாதிரி நமக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. மெம்பர்ஷிப்பை சேர்த்து அத்தனை மாவட்டங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது வேலைகள் எல்லாம். அங்கங்கே வந்து எல்லா கட்டமைப்புகளும் சைலண்ட்டாக வி த லீடர்ஸுங்கிற பேர்லேயே அவங்க ஏற்படுத்திட்டு அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அத்தனை பொறுப்பாளர்களையும் பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணி டக்குன்னு ஒரு டேக் ஆஃப்காக ரெடி பண்ணுவாங்க. இதுதான் வந்து என்னுடைய யூகத்தில் அண்ணாமலை அவர்களுடைய செயல் திட்டமாக இருக்கணும்னு நான் யூகிக்கிறேன். ஐ மே பி ரைட், ஐ மே பி ராங் ஆல்சோ, பட் இது என்னுடைய யூகம் தான் இது. அதனால் அந்த 2029 அந்த பிரச்சனையை வந்து அவர் கடக்கிறதுக்கு உண்டான ஒரு யுக்தியாகவும் இதை பயன்படுத்துவார். தன்னை செம்மைப்படுத்திக்கிறதுக்கும் தன்னுடைய அமைப்பை வலுப்படுத்துறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3 ஆண்டு காலத்தை அவர் எடுத்துப்பாருன்னு தான் நான் பார்க்குறேன். அவ்வளோதான் சார். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். எப்போவுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பேசும்போது கல்லாபேத்தி கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். அதற்கப்புறம் திமுக கூட்டணி இருந்த பல பேர் வந்து அதிமுக டிவிகே கூட்டணிக்கு வந்தாங்க. இப்போது செட்டாகி அலையன்ஸ் செட்டாகி போயிட்டுருக்கு. ஆனால் இன்னமும் இப்போ வைகோ வந்து வர விருப்பம் தெரிவிச்சிருக்காரு, விஜய் அவர்களை சந்தித்து பேசியிருக்காரு அப்படின்னுடைய செய்திகள்லாம் வெளியாகுது. எப்படி எடுத்துக்கிறது இது? இல்லை, இது வந்து எப்பயுமே ஒரு அரசியல் பவர், புதுசான ஒரு அரசியல் பவர் எமர்ஜ் ஆகும்போது இந்த பொலிட்டிக்கல் மைக்ரேஷன் வந்து காமன்ங்க. இப்போ ஐயா எம்ஜிஆர் அவர்கள் உதயமாகி வந்தபோது இதே மாதிரி தான் நடந்துச்சு. வைகோ திமுகவை விட்டு போகும்போதும் அவர் பக்கம் எல்லாருமே படையெடுத்தாங்க. விஜயகாந்த் அவர்கள் தனியாக வரும்போதும் நடந்துச்சு. ஜெயலலிதா அம்மையார் தனியாக ஒரு அரசியல் பவராக வரும்போதும் இது நடந்துச்சு. விஜயகாந்துக்கும் இது வந்து நடந்துச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்து 2 வருஷம் 4 மாதத்தில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சி ஒரு 76 வருடமான திமுகவையும் 53 வருடமான அண்ணா திமுகவையும் பின்னுக்கு தள்ளி அவர் வந்து இந்த இவ்வளோ தூரம் வந்து அந்த 2 ஆகச்சிறந்த கட்சிகளெல்லாம் தோற்கடிக்கவே முடியாதுங்கிற அந்த கட்சிகளை பூரா தோற்கடித்து இன்றைக்கி வந்து 108 சீட்டு வாங்கி பெரும்பான்மை கட்சியாக வந்திருக்கும் போது ஒரு புது பொலிட்டிக்கல் பவர் இன்றைக்கி எமர்ஜ் ஆகிருக்க பார்க்கும்போது எல்லாமே இந்த மாதிரி நகர ஆரம்பிப்பாங்க.
இப்போ ஒன்றும் இல்லை, நேற்று பார்த்தீங்களா கம்யூனிஸ்டினுடைய ஐயா மகேந்திரன் அங்கே போய் சேர்ந்திருக்காரு பார்த்தீங்களா? அவர் ரெண்டே காரணம் சொல்கிறார், ஏங்க நான் சாதி எதிர்ப்பு நான் கடந்த 3 வருஷமாக வெறும் உறுப்பினர் தான், வேறு எந்த பதவியிலையும் நான் கிடையாது, அது எங்கள் உள்கட்சியில் கூட ஏதோ ஒரு நாளை வச்சுக்கங்க, ஆனால் நான் எதிர்த்து போராடுறது சாதிய எதிர்ப்பையும் லஞ்ச ஊழல் எதிர்ப்பையும் நான் எதிர்த்து போராடிட்டு இருக்கேன். இப்போ இந்த கட்சி வரும்போது இந்த தேர்தலில் வந்து சாதி மதத்தை எல்லாம் தாண்டி பணநாயகத்தையும் தாண்டி வாக்கு வாங்கி இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து இவங்களுக்கு அந்த ஒரு சக்தி இருக்குதுன்னு பார்க்க முடியுது. அதே மாதிரி இன்றைக்கி இப்போ இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது இந்த லஞ்ச லாவண்ய ஊழலெல்லாம் ஒழிக்கிறதுக்கு உண்டான அவங்களுடைய முனைப்பு பெரும் முனைப்பாக இருக்குது. இது போது எனக்கு, நான் இந்த கட்சியில் வந்து சேர்ந்து இந்த சகப்பு துண்டோட வேலை பார்க்குறேங்கிறார். அப்போ இன்றைக்கி கம்யூனிஸ்டுகளையும் குறை சொல்ல போகிறாங்களா திமுக? முடியாது. அப்போது இது வந்து இந்த மாதிரி ஒரு புதுசாக பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் வரும்போது அவங்க மேலே ஒரு நம்பிக்கை அடுத்தவங்களுக்கு ஏற்படும் போது இந்த மாதிரி அவங்க பக்கமாக மக்கள் ஈர்க்கப்படுறது, அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் எல்லாம் ஈர்க்கப்படுறது, இன்றைக்கி கட்சி பாராபட்சம் இல்லாமல் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே திமுகலேருந்து போகிறாங்க, அதிமுகலேருந்து போகிறாங்க, பாரதிய ஜனதாவிலேருந்து போகிறாங்க, கம்யூனிஸ்ட்லேருந்தும் இப்போ போயிட்டாங்க. அப்போ இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தான். இது ஒன்றும் பெருசாக ஆஹா அப்படிங்கிற அளவுக்குலாம் ஐயோ அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இது சார் பல்லர் கேள்வி தெளிவாக நேரத்துக்கு நன்றி சார். நன்றாஜ்.